All of you very good afternoon. We will continue class. So logical operators. So in the logical operators நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ரேட்டர்ஸை கம்பேர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கம்பேரிசன் நடக்கும் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ்க்கு இருக்கிற கம்பேரிசன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது, ஒன்று கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். ஓகேங்களா? சாரி, இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னெல்லாம் யூஸ் பண்ணால் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கிவன் ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அந்த ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னா அண்ட் ஆர் அண்டு நாட். ஸோ இந்த மூணு எக்ஸ்ப்ரெஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ரிசல்ட் எப்படி வருதுன்னு நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போது ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஏ அண்டு பி. ஸோ இந்த ஏக்கான வேல்யூவும் பிக்கான வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கான ரிசல்ட் ஒன்று ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்ட்டு நமக்கு வரணும் இந்த லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை யூஸ் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் எக்ஸ்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வேல்யூ ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஏ கிரேட்டர் தென் பின்றத கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போ யூஸ் பண்ணும்போது நம்ம ஏவோட வேல்யூ 97 இருக்குது, இப்போது பியோட வேல்யூ 35 இருக்குது. ஸோ அதை கிரேட்டர் தென்னாக பார்க்கும்போது பியோட வேல்யூவோட ஏஓ வேல்யூ எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கண்டிஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ட்ரூவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இவங்க வந்து ஆர் யூஸ் பண்ணும்போது இப்போ ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸை யூஸ் பண்ணும்போது ஏ கிரேட்டர் தென் பி அண்டு ஏ ஈக்குவல் டு பி. இப்போது கிரேட்டர் தானாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஈக்குவல்ட்டுன்றதை யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸில். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது நமக்கு வேல்யூ என்னவாக வரும்னா ஃபால்ஸுன்றத ரிசல்ட் வரும். ஓகேங்களா? நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஃபால்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்டிஷன் என்னவாக இருக்குன்னா ட்ரூவாக அசியூம் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போது நாட் ஏ கிரேட்டர் தென் பி. இப்போது ஏவோட வேல்யூ 97, பியோட வேல்யூ ஓகேங்களா பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 கொடுத்துருக்காங்க. இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒன்று ஃபால்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நாட் ட்ரூவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸை எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கான ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா இப்படி தான் வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கான ரிசல்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஈக்குவல்ட்டு பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ்க்கான வேரியபிள் என்ன இருக்குது, ஸோ எவ்வளோ வேல்யூஸை நாம் எடுத்துக்க முடியும், எப்படி அது வந்து கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். ஸோ இன் பைத்தான் ஈக்குவல் இஸ் எ சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டு அசைன் வேல்யூ டு எ வேரியபிள். அதாவது வேரியபிளுக்கு நம்ம என்ன வேல்யூவை அசைன் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ரேட்டர்ஸை என்ன பண்ணோம் இந்த ஈக்குவல் பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கான வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே அசிம் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அசிம் வேல்யூ 10 ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது எக்ஸுக்கான வேல்யூ. இப்போது அசைன் ரைட் சைட் ஆப்ரண்ட்ஸ் டு லெஃப்ட் வேரியபிள். அதாவது ரைட் சைடு இருக்கிற வேரியபிள்ஸு எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 10. இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஆல்ரெடி நமக்கான வேல்யூஸை 10 கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20
எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20 அப்படின்னா இப்போது எக்ஸுக்கான வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 20 நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 30ஆக மாறிடும். ஓகேங்களா, ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும்போது நமக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 30 அப்படின்றத ரிசல்ட் வரும். ஓகேங்களா, சப்போஸ் இப்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 30 வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஆல்ரெடி நமக்கான எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னா ரிசல்ட் படி 30 இருக்குது. இப்போது எக்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ணும்போது 5 என்ன ஆகும் அப்படின்னா 30ல் -5 போயிடுச்சு அப்படின்னா மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அப்படின்றது நமக்கான ரிசல்ட்ன்றது கிடைக்கும். இப்போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கான அசைன் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா லெஃப்ட் அப்பரண்ட்க்கு 125 மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 125 அப்படின்ற ரிசல்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் டிவைட் பண்ணும்போதும் நமக்கான வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6.25ன்றத ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மாடியூல்ஸ், அதாவது ரிமைண்டரை கேல்குலேட் பண்ணுவோம். எவ்வளோ ரிமைண்டர் வந்திருக்கு அப்படின்றத மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி நாம் கேல்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல். இந்த எக்ஸ்பொனென்ஷியலை பொறுத்த வரைக்கும் எக்ஸோட வேல்யூவை என்ன பண்ணணும்னா பவர் ஆஃப் அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். எவ்வளோ 2ஆல் நாம் பவர் கண்டுபிடிச்சி நமக்கான வர ரிசல்ட்டை கேல்குலேட் பண்ண முடியும் 6.25 அப்படின்றத. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷனை 6.25 இருக்கிறத 3ஆல் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணும்போது நமக்கான எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 2.0. அந்த மாதிரி வரும்போது நமக்கான ஒரிஜினல் ரிசல்ட் ஆஃப் வேல்யூ எப்படி வரும்னா அவுட்புட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் கோடிங்கில் இந்த மாதிரி நமக்கான ரிசல்ட்ன்றதை அக்செப்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸோட இன்னொரு நேம் என்னென்னா டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். Ternary operators is also known as a conditional operator that evaluates something based on a condition being true or false. ஸோ இதுக்கும் என்ன இருக்குன்னா பேஸ்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் நமக்கு வேல்யூன்றதை கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா, இட் சிம்ப்ளி அலோவ் டெஸ்டிங் a condition a single line replacing the multi line if else making the code compact. இது என்ன பண்ணோம்னா கண்டிஷனை சிங்கிள் லைனாகவும் இருக்கணும், இல்லைனா மல்டி லைன், அதாவது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றத கொடுக்கும். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும்னா நமக்கான வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். இல்லை ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸுக்கு போகும். எல்ஸில் இருந்து நம்மளுடைய கண்டிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா, லெட்ஸ் see. ஸோ சின்டெக்ஸ் பேஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வேரியபிள் நேம். ஸோ இங்கே வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூ இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் ஆன் ஃபால்ஸ். ஸோ வேரியபிள் நேம்ன்றது நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூ கண்டிஷன் என்னென்னா 50. இப்போது இஃப் 49, இந்த 49 லெஸ் தென் 50ன்றது வந்து என்னென்னா டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸை நமக்கு கண்டிஷன் எப்படி இருக்குது, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லை ஃபால்ஸாக இருக்கா அப்படின்றத நமக்கு டெஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். ஃபால்ஸாக இருந்தால் 70. ஓகேங்களா, ஸோ இந்த மினிமம் ஆஃப் வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம கேல்குலேட் பிரகாரம் பண்ணும்போது நம்ம இந்த இதில் இருக்கிற மினிமம் ஆஃப் வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னா மின் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம்குள்ளே போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா 50ன்றது ஸ்டோர் ஆகும். மினிமம் ஆஃப் வேல்யூ, அதாவது கண்டிஷன் ட்ரூவாக ஆர் ஃபால்ஸாக இருக்கான்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் டெர்னரி ஆப்ரேட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஏக்கு வந்து 20யும் பிக்கு வந்து ஏக்கு 30யும் பிக்கு 20 அப்படின்றத கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போது டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி நாம் சின்டெக்ஸ் பேஸில் இங்கே பார்க்க போகிறோம். இப்போது வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, மின் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு ஏ, அதாவது ஏவோட வேல்யூ 30. இஃப் ஏ லெஸ் தென் பி. இப்போ லெஸ் தென் பி அப்படின்னா ஏ வேல்யூவோட பி வேல்யூ சின்னதாக இருக்குது.
ஓகேங்களா. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போது எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். ஸோ கண்டிஷன் பிரகாரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சின்ன வேல்யூன்றதால ஃபால்ஸ்ன்றத போய்ட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 20ன்றது இருக்கும். ஓகேங்களா. இந்த பி வேல்யூ எங்கே போய்ட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த மின் வேல்யூவில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த பிரிண்ட்டு நம்ம கொடுக்கும்போது த மினிமம் ஆஃப் ஏ அண்டு பி இஸ் என்ன இருக்குது, நம்ம மினிமம் ஆஃப் வேல்யூ 20 தானே மினிமம் ஆஃப் வேல்யூ. ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதால நமக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கும் அப்படின்னா மினிமம் ஆஃப் வேல்யூ தான் எடுத்துக்கும். என்ன இருக்குது அப்படின்னா 20ன்றது இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்றது தான் 20 டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். த மினிமம் ஆஃப் ஏ அண்டு பி இஸ் 20 அப்படின்றத நமக்கான அவுட்புட் ரிசல்ட்டை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து மற்ற ஆப்ரேட்டர்ஸ்ன்றதை பார்த்துருக்கோம். இது அடுத்த வர 3 ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா டெலிமிட்டர்ஸ். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.